ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ்கோடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, திருக்க மீனுக்கு வந்து தூண்டி வந்து கடலில் இறக்கிட்டு வந்திருக்கோம். அந்த தூண்டியில் வந்து என்னென்ன திருக்க, எத்தனை கிலோவில் சைஸில் மாட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம திருக்க வலையில் வந்து திருக்க மீன் பிடிச்சி தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தூண்டியில் எப்படி சைஸில் என்னென்ன வகையான திருக்க வந்து மாட்டுன்னு சொல்லிட்டு வீடியோவில் முழுசாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த போட்டை எடுத்துகிட்டு அங்கே திருக்க தூண்டி வந்து அதை இலக்கின இடத்துக்கு வந்து மார்க்குக்கு வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு அந்த மார்க்கில் கிடக்கிற தூண்டியை வந்து இழுத்து பார்ப்போம். மீன் எதுவும் திருக்க மாட்டியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன வகையான திருக்க மீன் எந்தெந்த சைஸில் வந்து மாட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்களே நல்லா பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து மண்டூக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ வந்து மீன் வந்து தூண்டில் மாட்டிருச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. அதனால இதை வச்சு கொலுக்கி நாங்கள் இதை வச்சு தான் இழுப்போம் மீனை. நம்ம இப்போ வந்து அந்த தூண்டி இலக்கின இடத்துக்கு வந்தாச்சு. தூண்டியை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்கவலை தூண்டி வந்து பாருங்கள், இந்த இப்படி தான் இருக்கும், இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். திருக்க தூண்டி வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் மாட்டும். இதில் வந்து நாங்கள் சூட மீனை வந்து குத்தி போடுவோம். அது சூட மீனை திங்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிறோம், அவ்வளோதான். இந்த சைஸில் தான் இருக்கும் தூண்டி. இப்படி தான் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இழக்கும் போது ஒன்று ஒன்றா பிடுங்கி அந்த சூட மீனை வந்து இந்த தூண்டியில் குத்தி அவங்க வந்து கடலுக்குள்ளே போடுவாங்க. இப்போதைக்கு ஒரு திருக்க மீன் மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த உள்ளே தெரியுது பாருங்கள், கடலுக்குள்ளே பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து அந்த நான் மண்டு கொஞ்சம் நல்லா அதை வச்சு கொலுக்கி தான் இழுப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேலே தூக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி கூச்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், ரெக்கையை ஆட்டிக்கிட்டு. இது பேர் வந்து நாங்கள் மண்டூக்குன்னு சொல்லுவோம். இந்த இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி அந்த திருக்க வாலில் வந்து ஒரு முள் இருக்கும், அதை வச்சு அடிக்கும் நம்ம மேலே. அது வந்து அந்த முள் வந்து குத்துச்சுன்னு வைங்களேன், உள்ளே குத்துனா திரும்ப இழுத்தோம்னா சதையோடு தான் வரும். அதை வந்து அந்த சைடே உருவினா தான் அது வரும். அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதனால் அந்த முள்ளை நாங்கள் திருக்க மீனை பிடிச்சோன்னா அந்த முள்ளை உடச்சி விட்ருவோம். அதை உடைக்கிறாங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு திருக்கையோட இதில் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அந்த இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அந்த முள்ளோட இது டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக அந்த தூண்டியப்பெல்லாம் எடுக்கிறத காமிக்கலை. மீன் மாட்டிருக்கிறது மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து அடுத்த மீன் வந்து மாட்டிருக்கிறது வந்து வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து நிறைய போகுன்றதுக்காக நான் அந்த ஃபுல்லாக தூண்டியை வந்து மடக்கினதை காமிக்கலை. மீன் மாட்டிருக்க மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்படி வந்து திருக்க வந்து மாட்டிக்கிட்டு எப்படி நாங்கள் மல்லு கட்டுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பாருங்களேன். வீடியோவில் கடலுக்குள்ளே வந்து திருக்க வந்து தூண்டியில் மாட்டி இப்படி தான் வரும். ரொம்ப நம்மளையும் உள்ளே இழுக்கும், நம்மளும் சேஃப்டியாக நிற்கணும். அந்த மண்டூக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் நாங்கள் இழுப்போம். அப்போ தான் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், போட்டு தூக்குறாங்க பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் திருக்க முள். இது வந்து நம்ம குத்துச்சுன்னு வைங்களேன், குத்துனா அந்த வழியே தான் எடுக்க முடியும். திரும்ப இழுத்தோம்னா சதையோடு பிச்சுக்கிட்டு தான் வரும். இப்போதைக்கு நாங்கள் அந்த இலக்கில் 100 தூண்டியில் வந்து 2 திருக்க தான் மாட்டிருந்துச்சு. இந்த ஒரு திருக்க, இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு திருக்க, அந்த ரெண்டு திருக்க தான் மாட்டிருந்துச்சு. அடுத்து வந்து இது வந்து அடுத்த 150 தூண்டி வந்து இலக்கியிருந்தோம். அதில் அந்த 150 தூண்டியில் வந்து தூண்டிலேயே வந்து ஒரு திருக்க வந்து மாட்டிருந்துச்சு. அது ரொம்ப பெரிய திருக்கைன்னு நினைக்கிறேன். இழுக்க வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கணும். பாருங்களேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எப்படி அந்த திருக்கை வந்து எப்படி ஓடிக்கிட்டு தெரியுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் கடலில் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய திருக்கைன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப பெரிய திருக்கையாக இருந்துச்சு. கடலுக்கு வந்து இப்படி தான் இழுக்கும் நம்மளை, அந்த தூண்டியோடு சேர்த்து நம்மளை இப்படி தான் இழுக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நாங்கள் மேலே தூக்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப பெரிய திருக்கை அது. கிட்டத்தட்ட இந்த திருக்கை வந்து நாங்கள் எப்படியும் இந்த திருக்க ஒரு 95 100 கிலோ வரை இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மேலே தூக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள் நீங்கள்.
நம்ம வந்து இந்த திருக்கையை தூக்கும்போது நம்மளோட சேஃப்டியையும் பார்க்கணும், ஆனால் மீனையும் தூக்கணும். அதுதான் இந்த இதில் ஒரு இது மீனவர்களோட ஒரு கஷ்டமே. ஏன்னா நமக்கு வந்து போகிறதே நம்ம மீன் பிடிக்க தான் போகிறோம். அதனால் நம்மளோட சேஃப்டியுமே நம்ம பார்க்கணும். கடைசியில் தூக்க முடியாதனால கயிறை போட்டு கட்டி தான் அப்புறம் தூக்க முடிஞ்சாச்சு. இது ஏன் கயிறை வச்சு கட்டுறோம்னா அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதனால வந்து நாங்கள் கயிறை வச்சு கட்டி தூக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குனாங்க அதை. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ இருக்கும் இந்த மீன். இது வந்து தூக்குறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி நீங்கள் திருக்க வந்து நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதோட வாழையே பாருங்கள், யானையோட வாழை மாதிரி இருக்குது. நான் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருந்துச்சு. அந்த முள்ளை உடைக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வந்து திருக்கையை பிடிச்சோன்னு அந்த முள்ளை உடைச்சிரும். ஏன்னா நமக்கு வந்து அது குத்தினாலும் நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம் கடலில். அதனால நம்ம திடீர்னு சீக்கிரம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அதனால ரொம்ப சேஃப்டியாக தான் நாங்கள் இருப்போம். அந்த இதில் தூண்டி பிடிச்சது எப்படி அது வாயை கிழிச்சிக்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. அதோட வாயை முழுசாக கிழிச்சிட்டு இழுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா அது 100 கிலோ இருக்கிறனால எல்லா தூண்டியுமே அது இழுத்துட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து தூண்டி இலக்குனது வந்து ஒரு இடத்துல, ஆனால் தூண்டி கடந்தது வந்து இன்னொரு இடத்துல. நான் அந்த கொடியை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த தூண்டியை வந்து தூக்குன மொதல் தூண்டிலேயே தலைமை மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 250 தூண்டி இலக்குனதில் 3 தூண்டியில் தான் மீன் மாட்டிருந்துச்சு. அது நமக்கு அதிர்ஷ்டவசமாக கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ கிட்ட தெரியிருச்சு 3 மீனுமே. அதனால இன்றைக்கி ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 பங்கு கிடைக்கும். நம்ம காலையில் இலக்கிட்டு மதியம் பிடிச்சதுக்கு ஒரு 1000 ரூபாலேருந்து எப்படியும் ஒரு குறையாமல் 1500 குறையாமல் ஒரு ஆளுக்கு எங்களுக்கு பங்கு கிடைக்கும் எப்படியும் தாராளமாக. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டணும் வாழ்க்கையை. அவ்வளோதான். அந்த வலையை எல்லாத்தையும் தூண்டி எல்லாத்தையும் இலக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வியாபாரிக்கெலாம் போனோன்னு சொல்லிட்டாங்க. அங்கே கரையை வந்துடுவாங்க. அதோடு நாங்கள் போய் எடை போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இப்படி தான் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அடுத்து நாங்கள் வந்து இலக்குறதுக்கு தூண்டியில் இந்த சூட மீனை குத்தி இலக்குறதுக்கு தோதா நாங்கள் வந்து எடுத்து வச்சுருவோம். தூண்டியை இப்படி வரிசையாக ஒன்று எடுத்து குத்தி இலக்கிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரையை கொண்டு வந்துட்டோம். கரையை கொண்டு வந்தோன்னா வியாபாரிக்கு ஃபோன் அடிச்சாச்சு. வியாபாரி இன்னும் வரலை. அதை வந்து நாங்கள் இப்போ தூக்கி கீழே இறக்கி வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி சங்காடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு திருக்கையை மட்டும் உசுரை எடுத்துருச்சு எங்களுக்கு தூக்கி அதை கொண்டு வர்றதுக்குள்ள. இது கடல்லையே அவ்வளோ சித்திரவதை கொடுத்துச்சு. ஏன்னா அங்கே உசுரோடு இருக்குமா, நம்ம இழுக்க நம்மளை உள்ளே பிடிச்சி இழுக்கும் கடலுக்குள்ள. அதனால தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அதில் 4 பேர் இருக்காங்க. 5 பேர் ஆயிடுச்சு. 5 பேர்னாலையுமே அதை அசைக்க முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அது. கீழே போடுறா. அவனை போட்டு ஹரியாணி வந்தப்போ அவெல்லாம் இடம் போடுறதுனாப்ல எங்களுக்கு பெரிய இருக்கக்கூடிய ஒண்ணு இல்ல.
அப்படி இப்படிங்க ஒரு 4 பேர் புண்ணா இது 2 வேலை செட்டிங்கடா தட்டாடு பாக்ஸ் பிடிக்குங்களே அப்படி கீழ போ பாக்ஸ் காணமே கீழ ஒரு புண்ணா நான் பிடிச்ச மாதிரி இங்க காய்ச்சி எட்டல கீழே 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 கீழ புண்ணா இல்ல நான் பிடிச்ச மாதிரி கீழே அருளை பிடிங்க வரணும் அருளை பிடிங்க காய்ச்சி உடைஞ்சு போகுது கை எட்டல அதே ஷார்ட்டா கொண்டு வச்சோன்னு பாக்ஸ்லயும் போகுது ஒன்னும் போகுது ஏற்றிட்டு போகுது 4 மணிக்கு இங்கே பாப்பறேன் அப்படியே தெரியலையே யாருக்கு தெரியும் இங்கிட்டு பின்னாடி கிளிக்குது ஒரு பக்கமா விழுந்து கிடக்கு இரு கீழே வச்சு மண்ணா போட்டு சொல்லுவாங்க மண்ணோட வச்சுட்டாங்க யார்கிட்ட இவன் நேரம் இருக்கா பாருங்க யாவாவுடைய வண்டி வந்து ரோட்டு மேலே நிற்கிது. அது வந்து தூக்கிட்டு போக முடியல எங்களால். அதனால தண்ணியிலேயே அதை வந்து இழுத்துட்டு போயிட்டு அது பக்கத்தில் வச்சு தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு நாங்கள் தண்ணியிலே இழுத்துட்டு போக சொல்லிட்டோம். எப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அவருங்க தண்ணியில் எப்படி மிதந்து போயிட்டு இருக்க மாட்டாங்க அது மீன் அது பாட்டில். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி கடல் மற்றும் மீனவர்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிற நம்ம தனுஷ்கோடி மீனவன் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எந்த குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.